ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு லன்ச் மெனு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துருக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குலைவாக நமக்கு வெந்துடும். பாத்திரம் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் கொடுத்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆயிலே வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன். நான் மாங்காய் சேர்க்குறதுனால புளி வந்து ஊற வைக்கலை. மாங்காய் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த ஆயிலே 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிக்கிடலாம். 2 பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்குறேன். இப்போ வதக்கியாச்சு. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். உடனே தண்ணி ஊற்றி நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகட்டும். இது கூட நான் மாங்காய் துண்டுகளும் சேர்த்துருக்குறேன். மாங்காய் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வெந்ததும் புளி தண்ணியை ஊற்றி அதனுடைய பச்சை வாசனை போகணும். 2-3 கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வெஜிடபிள்ஸ், மாங்காய் எல்லாமே சூப்பராக வெந்துட்டு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 3-4 கொதி வந்ததும் மல்லியிலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி வந்து நம்ம சாம்பாருக்கு தாளித்து கொட்ட வேண்டியதுதான். ஆயில் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வத்தல் வந்து ஃப்ளேவருக்காக கிள்ளி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டணுன்னா நல்லா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். இதில் வந்து நம்ம இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம். ரைஸுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரசம் வைக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். மிளகோட நமக்கு ஜீரகம் ஜாஸ்தியாக இருக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அல்லது 1.25 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். ஒரு பூண்டு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில், கொத்தமல்லி எடுத்துக்கலாம். புளி வந்து கொஞ்சமாக நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ரசத்துக்கு வந்து இந்த பூண்டு, ஜீரகம், மிளகெல்லாம் 1-2 குறைன்னு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறம் 2 தக்காளியுமே நம்ம கையிட்ட மசிக்கனா மசிச்சுக்கலாம், இல்லைனா மிக்சியில் 1-2 அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ரசத்தை தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கருகினா கசப்பு தன்மை வரும். காரத்துக்கு வந்து நமக்கு வத்தல் சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வத்தலோட காரம் இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ஆயிலே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பில், கொத்தமல்லி சேர்த்துருக்கிறேன். வத்தல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 1-2 பொடிச்சு வச்சுருக்க ரசத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வாசனை வரும். இதனுடைய ராஸ்மெல் போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா நம்ம இந்த ஆயிலே வதக்கிக்கிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் இதனோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 தடவை நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த டைமே நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கக்கூடாது. இதை மாதிரி நல்லா நுரக்கேட்டி வரணும். இதுதான் கரெக்டான டைம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிதான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும், அல்லது ரசம் வந்து கடுத்துரும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். சூப்பராக ரசம் ரெடி ஆகிட்டு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆயில், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும். நமக்கு விருப்பமான சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம அந்த ஆயிலே போட்டுடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம தெளிக்க வேண்டாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ கிண்டி விடணும், அல்லது ஓரங்களில் ஒட்டிக்கிடும் உருளைக்கிழங்கு. பாதி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலும், காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா சூப்பராக நமக்கு வந்து காரம் மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல இறங்கி ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டே நம்ம உருளைக்கிழங்கு போட்டோன்னே மசாலா போட்டோன்னா அது எல்லாமே பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிரும்.
ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த லஞ்ச் மெனுவை உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.